அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை தொடர்ந்து வாசிப்பதன் மூலமாகவும், தொடர்ந்து நல்ல விஷயங்களை கேட்பதன் மூலமாகவும், தொடர்ந்து சிந்திப்பதன் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா, இந்த நாளை கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பது சார். கமலஹாசன் சார், அவர் கிட்டத்தட்ட 70 வயது. கமலஹாசன் சார் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு, அதை நான் படிக்க போறேன்ட்டு போயிருக்காரு சார். எத்தனை தெரிந்த மனிதர். சினிமாவில் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். கேமரா தெரியும், பாட்டு பாட தெரியும், டைரக்ஷன் பண்ண தெரியும், ப்ரொடியூஸ் பண்ண தெரியும், நடிக்க தெரியும், பேக்ரவுண்ட் மியூசிக் தெரியும், லிரிக்கிஸ்டா இருந்திருக்காங்க. எல்லாம் தெரிந்த மனிதர். எல்லாமே தனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவர் நினைச்சதே கிடையாது சார். இப்ப ஏஐ படிக்கிறோன்னு போயிருக்காரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு 70 வயது மாணவனாக போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த கற்றல்ன்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போதுதான் வாழ்க்கையில அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துட்டே இருக்கும்னு. எங்க யாருக்கிட்ட எப்படி நமக்கான வார்த்தை வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை நான் சென்னைக்கு வந்திருந்தப்ப, யாரு சச்சின் அவர் சொல்றாரு, நான் ஒரு முறை சென்னைக்கு வந்தப்ப ஒரு ரூம்ல தங்கியிருந்தோம். அங்க எனக்கு காஃபி குடிக்கிற போல இருந்துச்சு. நான் காஃபி ஆர்டர் பண்ணேன். ஒரு நண்பர், சர்வ் பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் அந்த காஃபியை கொடுத்தாரு. கொடுத்தவர் காஃபியை கொடுத்துட்டு என்கிட்ட, சார் கேன் ஐ ஹேவ் 1 மினிட்னார். என்னன்னு கேட்டேன். நீங்க ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா கிரிக்கெட் பத்தி ஒன்று பேசலாமான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் அப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்ததுனால சொல்லுங்க அப்படின்னு. சார், நீங்க இந்த எல்போ பேட் யூஸ் பண்றீங்கல்ல, இந்த இடத்துல ஒரு எல்போ பேட்னு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த எல்போ பேட் யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுடைய ஸ்விங் மாறுது சார். நீங்க உங்களுடைய ஆக்ஷன் ஆஃப் வே ஆஃப் அடிக்கிறது மாறுது. நீங்க அதை நோட் பண்ணிருக்கீங்களான்னு அவர் கேட்டிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் ஆச்சரியத்தோட பார்த்திருக்காரு. ஏன்னா உலகத்திலேயே அந்த விஷயம் தெரிஞ்சது அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே தெரியாது. தான் எல்போ பேட் பயன்படுத்தணும்னா தன்னுடைய ஸ்விங் மாறுதுன்றது உலகத்திலே அவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவருடைய கோச்சுக்கு தெரியாது, அவருடைய பார்ட்னர்ஸ்க்கு தெரியாது, அவருடைய விளையாடுறவங்களுக்கு தெரியாது, அவரோட உடற்பயிற்சி யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இது எப்படி ஒரு காஃபி கொடுக்கக்கூடிய நண்பருக்கு தெரிஞ்சதுன்னு இவர் யோசிக்கிறாரு. எப்படி இது தெரிஞ்சதுன்னா அவர் சொல்றாரு, நான் உங்களுடைய வீடியோ எல்லாமே பார்ப்பேன், கிரிக்கெட் வீடியோ எல்லாமே பார்த்து ஃபார்வர்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி இந்த மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் உங்களுடைய பேட்டிங் ஸ்டைல் மாறுச்சு, ஏன் இந்த ஸ்விங் இப்படி மாறி அதை கேட்சா மாறுச்சு, இது எல்லாத்தையும் நான் மைன்யூட்டா அனலைஸ் பண்ணதுல நீங்க எப்பெல்லாம் எல்போ பேட் யூஸ் பண்றீங்களோ, இந்த எல்போ பேட் எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய ஸ்விங் மாறுதுன்றதை நான் கண்டுபிடிச்சேன். சச்சின் ஆச்சரியப்பட்டு அவருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்போ பேடை கரெக்டா அந்த கைக்கு ஏத்தாப்புல ஃபிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அதை மாத்தினேன்னு சச்சின் டெண்டுல்கர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. சார், என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கான வார்த்தை எங்கிருந்து வரும்னே நமக்கு தெரியாது. நமக்கான அர்த்தம் எங்கிருந்து ஒருத்தங்க நமக்கான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதனால தான் நாலடியார்ல ஒரு வார்த்தை வரும், பல கற்றோம் நாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர்கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் சில கற்றார். அதாவது என்ன அர்த்தம்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தற்புகழ்ச்சி வேணாம்ப்பா, சூரியனையே ஒரு கொடை மறைச்சிரும்பா, கொஞ்சமா படிச்சவன் அதிகமா படித்தவனுக்கு அச்சாணியாக இருப்பான்ப்பான்னு கத்து கொடுத்துட்டு போகுது. சில இடங்கள்ல அச்சாணியா, எப்படி அந்த காஃபி கொடுக்கக்கூடிய நண்பர் சச்சின் டெண்டுல்கர் சொல்லி கொடுத்தாரோ அப்படி சில இடங்கள்ல அச்சாணியாக இருப்பாங்கப்பான்னு கத்து கொடுத்துட்டு போகுது. சார், புத்தர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நான் படிக்கணுங்க, நான் உங்களை போல மாறணும், நான் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டாங்க. புத்தர் சொன்னார், நீ ஒன்னும் படிக்க வேணாம்ப்பா, நீ என் கூட இரு போதும்னாரு. 1 வருஷம் ஆச்சு. அவன் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். 1 வருஷம் ஆச்சு. இப்ப புத்தர் சொன்னார், நீ நிறைய கேள்வி கேட்டல, சொல்லுப்ப உன்னோட கேள்வி எல்லாம் சொல்லுனார். 1 வருடம் முடிந்த பின்பு அவர் சொன்னார், எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விட்டது. எல்லா கேள்விக்கும் பதில் கிடைத்தது. அப்படி இந்த வாழ்க்கையில தினம் நம்ம ஒருத்தரை சந்திப்போம்ல, இந்த சந்திக்கிறவரு நமக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கும்ல, அதற்கான பதில்களை சொல்றவங்களா இருப்பாங்க. நமக்கு தான் அந்த பதிலை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை. கேள்வியை மட்டும் கேட்கிறோமே தவிர பதில் ஏதோ ஒரு வகையில வரும். அந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து பதில் ஏதோ ஒரு வகையில வரும். அது எதன் வகையில் வருகிறது பொறுமையாக விழிப்புணர்வோடு அந்த பதிலை கேட்பதற்கு நம்ம தயாராக இல்லை. கேள்வியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோமே தவிர அந்த பதிலுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுக்கு தான் தொடர் கற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னை கடந்தவர்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அவங்க அப்பாவை பத்தி ஒரு பையன் சொல்றது, எங்க அப்பா 17 வயதுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அந்த பையன் சொல்லுவான், 17 வயதுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். 25 வயசுல தான் வந்தாராம். எங்கேயா போனன்னு கேட்டப்ப, நான் படிக்கிறதுக்கு இந்த வீடு மட்டும் பத்தல, இந்த உலகமே பெரிய படிப்பு, அதனாலதான் நான் அந்த உலகத்துல போய் படிக்க போனேன். உலகத்துல படிக்க போனேன். அப்படி என்னையா படிச்சான்னு இருக்காங்க. காசியில போய் பிச்சை எடுப்பது எப்படின்னு கத்துக்கிட்டேன்.
இங்க போய் இதை கத்துக்கிட்டேன், அங்க போய் அதை கத்துக்கிட்டேன், வித்தியாசமா சொல்றாங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும்னு சொல்லி ஒரு பொண்ணை சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, சைக்கிள் எடுத்துட்டு போய் அழுக்கா வேலையை வெட்டி முடிச்சுட்டு அழுக்கோட போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க வீட்டிலேயே சோப்பை வாங்கி குளிச்சு பொண்ணு பார்த்திருக்காரு. இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிடிக்கலன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, இவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சு போயிடுச்சு. பிடிக்கலன்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல சைக்கிள் வித்தை காட்டுவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சைக்கிள் வித்தை காட்டுறது எப்படின்னு ஒரு 3 நாள் படிச்சுட்டு வந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி 24 மணி நேரம் 48 மணி நேரம் தொடர்ந்து அந்த பொண்ணு பார்க்க சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிள்லயே குளிக்கிறது, சைக்கிள்லயே பல்லு தேய்க்கிறது, இப்படி தொடர்ந்து அந்த பொண்ணு சரின்னு சொல்ற வர அந்த சைக்கிள் ஓட்டுறது. இவர் தனக்காக இவ்வளவு தூரம் பண்றாருன்னு சொல்லி அந்த பொண்ணு அவருடைய காதலை ஏத்துக்கிறாங்க. அவங்க தான் இவருடைய அம்மாவா வர்றாங்க. இப்ப இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த அப்பா சும்மாவே இருக்க மாட்டார், வீட்டுல ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிப்பார். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது, அப்புறம் ஊருக்கு குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. ஊரே அவரை வந்து விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 50 வயசுல அவங்க அப்பா திடீர்னு காணா போயிடுறாரு. எல்லாரும் அப்பா எங்கன்னு தேடுறாங்க. இவர் அந்த கட்டுரையை முடிக்கிறாரு. எல்லோரும் அப்பாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கண்டிப்பாக தெரியும், அப்பா ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மாணவனாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருப்பார், அல்லது ஒரு ஆசிரியராக யாரோ ஒருவருக்கு இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்னு அந்த கதையை கட்டுரையை முடிச்சிருப்பார். இந்த வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு மாணவனாக கற்றுக்கொள்பவனும் ஒரு ஆசிரியராக மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பவனும் இந்த வாழ்வினுடைய அனுபவத்தை புரிந்து கொள்கிறார்கள். இந்த வாழ்க்கையை ரசிப்பவன் எப்பொழுதும் கைகளில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் வென்றவன் புத்தகத்தில் இருக்கிறான். வாழ்க்கையில் வென்றவன் புத்தகத்தில் இருக்கிறான். வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டவன் புத்தகமாகவே இருக்கிறான். நன்றி.